Hi friends, welcome to all. I am Kadiresan, Managing Director of Prism Land Surveys, பெரம்பலூர். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொத்து வாங்குறீங்களா? சர்வே பண்ணலாமா? நீங்க சொத்து வாங்குறீங்களா? கங்க்ராட்ஸ், பிக் ஸ்டெப்பா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி, சர்வே பண்ணிட்டீங்களா? இல்லைனா நீங்க ஒரு ரிஸ்கான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆமாங்க, வெல்கம் டு பிரிசம் லேண்ட் சர்வேயர்ஸ். நம்ம கோல் சிம்பிள், உங்களோட சொத்து கிளியராக இருக்கணும், ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரக்கூடாது. பையர்ஸ் மேஜராக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப பேர் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. கான்ட்ராக்ட் பேப்பர், சிட்டா, பட்டா எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் சர்வே. ஏன் லேண்ட் சர்வே அவ்வளோ முக்கியமானு கேட்கலாம். ஒரு சில சமயத்தில் நீங்கள் வாங்க போகிற லேண்டோட ஏரியா வந்து சரியாக இல்லாமல் இருக்கலாம், பவுண்டரி லைன் வந்து கன்ஃபியூஸாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்வே பண்ணாதான் அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது, நீங்கள் சர்வே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லேண்டில் ஒரு காம்பவுண்ட் வாலோ இல்லை ஃபென்சிங்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ ஒரு ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏற்கனவே உங்கள் பக்கத்து லேண்டு வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க விற்றுட்டு போயிட்டாங்க. நீங்கள் அவங்க விற்றவங்க காமிச்ச பவுண்டரியை வச்சு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்பவுண்ட் வால் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான மெட்டீரியல் எல்லாத்தையுமே இறக்கிடுவீங்க. நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு தெரியும். அப்போ என்ன ஆகிடும், நீங்கள் வந்து என்னோடய லேண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க பக்கத்து லேண்டுக்காரவங்க. நீங்கள் வந்து விற்றவங்க சொன்னதை வச்சு நீங்கள் அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அது உங்கள் மேலே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இப்போ என்ன இருக்கும், இவங்க யாருக்காவது சேல் பண்ணும்போது அவங்க வாங்குறவங்க வந்து சர்வே பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம். அப்போ வந்து பவுண்டரி வந்து உங்கள் லேண்டுக்குள்ளார வரலாம். அப்படிங்கும்போது கோர்ட் கேஸு, டைம் டிலே ஆகும். உங்கள் இப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த இது வந்து டிலே ஆகும், உங்கள் மணி வேஸ்ட் ஆகும். இதே நீங்கள் முன்னாடியே சர்வே பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருக்க தான் பிரிசம் லேண்ட் சர்வேயர்ஸ் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எப்படி பையர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். நாங்கள் நீங்கள் வாங்க போகிற ஒரு லேண்டோட எஃப்எம்பியை வச்சு அதோட சிட்டா, அப்புறம் ஃபீல்டில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குது, சிட்டாவில் உள்ள ஏரியாவுக்கும் நம்ம ஃபீல்டுலேயும் என்ன வேரியேஷன் வருது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஓப்பனாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். இருக்குன்னா இருக்கும்போம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவோம். நீங்கள் அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 ஏக்கர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 1 ஏக்கர்னு சொல்லி விற்றுருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு 10 சென்டோ ஒரு 5 சென்டோ வந்து கம்மியாக இருக்கலாம், இல்லை கூட இருக்கலாம் ஒரு சில இடத்துல. ஏன்னா அவங்க பரம்பரையாக அதை யூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த வரப்பு அதை வச்சு உங்கள்கிட்ட பவுண்டரியை காமிச்சிட்டு விற்றுருப்பாங்க. இதே நம்மளுக்கு எக்ஸஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது இல்லாத நீங்கள் அந்த பவுண்டரிக்குள்ளார நீங்கள் உங்கள் பவுண்டரிக்குள்ளாரையே ஏதோ ஒரு பவுண்டரிக்குள்ளாரையே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா எதுவும் ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. சப்போஸ் நீங்கள் பவுண்டரி கரெக்டாக பவுண்டரியை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு இது கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ஃபென்சிங் ஒர்க்கோ இல்லை காம்பவுண்ட் வாலோ நீங்கள் பண்ண போகும்போது என்ன ஆகும்னா பக்கத்தில் உள்ளவங்க ப்ராப்ளம் வரும். அப்படிங்கும்போது இதே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, பக்கத்தில் உள்ள, அதாவது உங்கள் காட்டிலேயே சர்வேக்கல் இருந்தாலும் பக்கத்தில் எந்த காட்டில் சர்வேக்கல் இருக்கோ அங்கேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு வந்து உங்கள் எஃப்எம்பி வரைபடத்தில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்காக உங்கள் லேண்டை வந்து மார்க் பண்ணி கொடுப்போம். அப்படிங்கும்போது உங்கள் டாக்குமெண்ட்டில் உள்ள அளவும் அந்த எஃப்எம்பியில் உள்ள வரைபடத்தில் போட்டுக்கிற அளவும்
ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி ஏரியா கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ சப்போஸ் கம்மியாக ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யார்கிட்ட லேண்டு வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட இதேமாதிரி நான் இவங்களை வச்சு பண்ணினேன், டிஜிட்டல் சர்வே வச்சு பண்ணினேன், இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கலாம். இல்லை நீங்கள் லேண்டை வந்து சேல் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் எங்களை வச்சு சர்வே பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸஸாக இருந்தாலும் நீங்கள் இதேமாதிரி எக்ஸஸாக இருக்குது, நாங்கள் டிஜிட்டல் சர்வே வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டாக்குமெண்ட்டோடு நீங்கள் அவங்கள்ட்ட எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்கள் விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அக்யூரேட்டாக உங்களுக்கு என்ன அளவு இருக்குது, எவ்வளோ பரப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கான ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டோட்டல் ஸ்டேஷனில் பண்ணணும்னு சொன்னாலும் சரி, இல்லை டிஜிபிஎஸ்எல்லில் பண்ணணும்னு சொன்னாலும் நம்ம 2 மிஷின் இருக்குது, 2லேயுமே பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ரியல் எஸ்டேட் இதேமாரினா ட்ரோன் சர்வே கூட நீங்கள் நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கலாம். ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ட்ரோன் சர்வே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். இது அக்ரிகல்ச்சர் லேண்டு இதேமாதிரி எதுக்கு ட்ரோன் சர்வே தேவைப்படாது. ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாங்கள் பெரம்பலூர் அப்படின்ன உடனே நீங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும், இல்லை பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள வில்லேஜாக தான் இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோன்னு இல்லை. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், தமிழ்நாட்டில் உள்ள வேறு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, எந்த வில்லேஜாக இருந்தாலும் சரி, நம்மளோட நம்பர் வந்து லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்மளோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணுறோம். டிஜிபிஎஸ் மற்றும் டோட்டல் ஸ்டேஷன் சர்வே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்வே ரிலேட்டட் எல்லா ஒர்க்குமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த சேவை தேவையோ நம்மளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, நம்ம உங்களோட ஊர் எந்த ஊராக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார பண்ணி கொடுக்கலாம். அதர் ஸ்டேட் வந்து ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் சொத்து வாங்கணும் அப்படின்னு எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டு. ஆனால் அந்த டிசிஷனை வந்து வெரிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் லூஸ் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சர்வேயரை வச்சு லேண்டை சர்வே பண்ணி வாங்கிறதுக்கான காசு வந்து கம்மி தான். ஆனால் நீங்கள் சர்வே பண்ணால் அந்த லேண்டை வாங்கிட்டு நீங்கள் இந்த மேலே சொன்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அதுக்கு காஸ்ட்டு கூட வரும். ஓகே, நீங்கள் சர்வே பண்ணிவிட்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்த டைம் யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் சொத்து வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமாம் சொத்து வாங்குகிறேன், சர்வே பண்ணிட்டு தான் வாங்குறாங்கிறத சொல்லுங்கள். உங்கள் சொத்து, உங்கள் பவுண்ட்ரி, உங்கள் சேஃப்டி. இதேமாரி யாராவது சொத்து வாங்கினாலும் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவலை வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. உங்களின் கனவுகளின் சரியான தொடக்கத்திற்கு நாங்கள் இருக்கிறோம். தேங்க்யூ. இது மாதிரி வீடியோ வந்து அடிக்கடி பார்க்கணுன்னா நம்ம பிரிசம் லேண்ட் சர்வேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.